வினாக்கள் முதல்ல எழுதுவோம். ஆரம்பத்தில் என்ன கேட்கப்பட்டுள்ளது? அடுத்து வரும் 3 உறுப்புகள். இந்த எண்கோளம் இலகுவானது. 6, 7, 8, 9. அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 10, அதற்கு அடுத்து 11, அதற்கு அடுத்து 12. பொது வித்தியாசம் கேட்கப்பட்டுள்ளது. பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும். ஆகவே 9லிருந்து 8 கழிக்கும் போது 1ன்னு வரும். பொது உறுப்பு எப்படி எழுதணும்னா நமக்கு தெரியும். ஏதாவது 2 உறுப்புகளை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம எழுதலாம். T1 முதலாவது T1 வந்து பொது உறுப்பின் சார்புல எழுத வேண்டும். பொது உறுப்பு 1 ஒன்றை ஒன்றால் பெருக்கி அதனுடன் எந்த பெருமானத்தை கூட்டும் போது 6 வரும்னு பார்க்கணும். எந்த பெருமானத்தை கூட்டும் போது 6 வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுடன் 5ஐ கூட்டும் போது 6 வரும். அதே மாதிரி T2க்கும் செக் பண்ணி பார்ப்போம். 1ஐ 2ஆல் பெருக்கினா ஒரு 2 2உடன் 5 கூட்டும் போது 7. அதே மாதிரி எண்ணாம் உறுப்பு பொது உறுப்பு Tn டிரெக்டா எழுதிடலாம். ஒன்றை சிம்பிள் எண் அந்த எழுத்தால் பெருக்கி 5ஐ கூட்ட வேண்டும். ஒன்று எண்ணால பெருக்குனீங்கன்னா ஒரு எண் எழுதலாம் அல்லது எண் சக 5 எண் சக 8. இதுதான் Tnக்குரிய பெருமானமாக இருக்கிறது. Tnக்குரிய பெருமானம். அதற்கு அடுத்த வினாவில் கேட்கப்பட்டுள்ளது 25ஆம் உறுப்பு. இப்போ நம்ம கண்டுபிடித்துட்டோம். Tnக்குரிய சமன்பாடு கண்டுபிடித்துட்டோம். அதுல 25ஆம் உறுப்பு. எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா முதலாம் உறுப்பு கிடைக்குது தானே? அந்த மாதிரி எண்ணுக்கு 25 போடும்போது 25ஆம் உறுப்பு கிடைக்கும். இதுல என்ன செய்ய போறோம்னா எண்ணுக்கு பதிலா 25 பிரதிட்டீங்கன்னா பாருங்க T25ன்னு வரும். T25 சமன் 1 தர 25 சக 5. ஒரு 25 25 25உடன் 5ஐ கூட்டும் போது 30. 30 தான் 25ஆம் உறுப்பாக கிடைக்கிறது. 30 தான் 25ஆம் உறுப்பு. அடுத்து பாருங்க இந்த வினாவுக்குரிய விடை இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். 96 வெண்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு? இங்க கீவேர்டு என்னது? எத்தனையாம் உறுப்பு. ஆகவே எத்தனையாம் உறுப்புன்னு கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம்? இந்த தரப்பட்டுள்ள பெருமானத்தை பொது உறுப்புக்கு சமப்படுத்த போறோம். பொது உறுப்பு நமக்கு தெரியும். ஒரு எண் சக 5. இந்த சிம்பிள் எண் அதற்குரிய பெருமானத்தை கண்டுபிடித்தோம்னா எத்தனையாம் உறுப்புன்னு கண்டுபிடிச்சலாம். ஆகவே இந்த பெருமானத்தை தரப்பட்டுள்ள உறுப்பிற்கு சமப்படுத்துவோம். 96. ஆகவே இங்கே ஒரு எண் சமன்பாடுகளை தீர்த்தல் மாதிரிதான். இங்க வந்து 5 கூட்டப்பட்டிருக்கு. எண்ணிற்குரிய பெருமானம் தான் கண்டுபிடிக்கணும். இங்க 5 கூட்டப்பட்டிருக்கு. ஆகவே சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமாக போய் 5 கழிக்கப்படும். ஆகவே ஒரு எண்ணை வந்து நம்ம டிரெக்டா எண்ணுன்னு எழுதிடலாம். ஒரு எண்ணுன்றதும் ஒண்ணு தானே. சமன் 91 சமன் 91. அதுக்கு அடுத்து எழுதணும். ஆகவே 96 ஆனது இவ்வெண்கோளத்தின் 91ஆம் உறுப்பு. 91ஆம் உறுப்பு. எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆகவே விடையை கண்டுபிடித்துட்டு இந்த மாதிரி எழுதி காட்டணும். 96 ஆனது வெண்கோளத்தின் 91ஆம் உறுப்பு.